பெற்றோரை புறக்கணிப்பது அல்லது அவர்களை தவிக்க விடுவது ஒருவரது வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அதன் விளைவுகள் மற்றும் அது குறித்த கருத்துக்கள் பின்வருமாறு. நிம்மதியற்ற வாழ்க்கை. பெற்றோர்களை தவிக்க விடுவது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அந்த பாவம் உங்களை நிம்மதியாக வாழவிடாது. ஆன்மீக தடை. மனிதப் பிறவியின் உன்னதமான நோக்கம் இறைவனை உணர்வதும் பிறப்பு மற்றும் இறப்புச் சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதும் ஆகும். பெற்றோரை பேணாதது போன்ற அறமற்ற செயல்கள் ஒருவரது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்து கர்ம வினைகளை சிக்கலாக்கும். சமூக மற்றும் ஒழுக்கச் சரிவு. பெற்றோரை தவிக்க விடுவது சமூக ரீதியாகவும் பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய செயல்களை செய்பவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கர்ம வினையின் தாக்கம். கர்மா என்பது ஒருவரது செயல்களின் பிரதிபலிப்பாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உண்டாக்கும் என்பதால் பெற்றோரை புறக்கணிப்பது எதிர்மறையான கர்மாவை உருவாக்கி வாழ்க்கையில் பல சவால்களை கொண்டுவரும். சுருக்கமாகச் சொன்னால், நற்பண்புகளுடன் வாழ்வதே ஒருவரை தியானத்திலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றமடையச் செய்யும். பெற்றோரை தவிக்க விடுவது போன்ற செயல்கள் ஒருவரது மன அமைதியையும் வாழ்நாள் மகிழ்ச்சியையும் சீர்குலைக்கும்.